ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்முடைய வீட்டை நாள் முழுக்க வாசனையாக வச்சுக்கிறதுக்கு 10 பைசா செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு எப்படி நம்ம நாள் முழுக்க வாசனையாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டியாக பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதோடைய மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நல்ல வாசனையாக இருக்கிற ஒரு ஷாம்பு இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் பேக்கிங் சோடாவில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனைக்காக தான் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறோம். பேக்கிங் சோடா நம்ம எந்த இடத்துல வச்சாலும் அதில் இருக்கிற பேட் ஸ்மெல்லை நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வைக்கிறோம். இப்போ அகெயின் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அகெயின் கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மறுபடியும் சேர்க்குறப்போ லைட்டாக பொங்கி வரா மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லிட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்னரில் எங்கேயாவது, அதாவது கிச்சனில், ரூமில், பாத்ரூமில் எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வாசனை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 டேஸ் வரைக்கும் இருக்கும். நம்ம நிறைய குவான்டிட்டியில் கம்ஃபர்ட் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா அகெயின் இதில் கம்ஃபர்ட் சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக கம்ஃபர்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டைரெக்டாக நம்ம கம்ஃபர்ட்டை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் அந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பாட்டிலில் தான் டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே கம்ஃபர்ட் நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நல்ல ஃப்ராக்னன்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வீடு பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோர் மேட்டில் தான். என்ட்ரன்ஸில், அதுக்கப்புறம் கிச்சனில், பாத்ரூமுக்கு வெளியில், இந்த மாதிரிலாம் நம்ம எல்லா இடத்துலையுமே டோர் மேட் நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ராக்னன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நாள் முழுக்க பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி நம்ம மேட்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விண்டோஸில் நம்ம கொசுவலெல்லாம் போட்டு வச்சுருப்போம், அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விண்டோஸில் ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருப்போம் மெயின் டோரில், அந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெட்டை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெட்ஷீட் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி என்ட்ரன்ஸில் கதவுடைய கார்னர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இது காற்றடிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். ரூம்குள்ளே, ஹாலில், எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறதை விட. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா கடைகளையுமே கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பெட்ஷீட் எல்லாம் வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம், அதில் கம்ஃபர்ட்லாம் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த வாசனை காணாமல் போயிடும். ஸோ நம்ம எப்போல்லாம் பெட்ஷீட் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த வாசனை அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த நாள் முழுக்க அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பெட்ஷீட், மேட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுற பொருளாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணுற எல்லா பொருளையுமே இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பெட்ஷீட்லாம் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் அப்படியே கபோர்டில் வச்சுருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த பதத்து போன ஸ்மெல் நமக்கு வராது. ரொம்ப நாள் கழித்து ஓப்பன் பண்ணுறப்போ அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பாய் படுக்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு படுத்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதே போல் ஒரு சில பொருளுங்களை அந்தந்த சீசனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கபோர்டில் எடுத்து நம்ம அப்படியே வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கிறப்போ நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பீங்கான் கப்பு தான் எடுத்திருக்கேன், பழைய பீங்கான் கப் எடுத்திருக்கேன். கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லிட்டு கடைகளே கேட்டாலே கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் எடுத்திருக்கேன்.
அதில் வந்து கொஞ்சமாக வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். லைட்டாக வந்து ஒரு 2-3 சொட்டு மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ஃபுல்லாக அதை நனையிற அளவுக்கு லைட்டாக வந்து ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். உங்ககிட்ட பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள், வேறு எதையும் வச்சு ட்ரை பண்ணிடாதீங்க. சப்போஸ் பன்னீர் இல்லை அப்படின்னா சந்தனம் பொடி வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஃப்ராக்னன்ட் ஆயில்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து கொளுத்திட்டு நம்ம வைக்கிறப்போ அதிலேருந்து வர புகை வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஆல்ரெடி வந்து நார்மலாகவே கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா அதிலேருந்து வர புகை வந்து நல்ல வாசனையாக இருக்கும். கூட வந்து பன்னீர் சேர்க்கறதுனால இன்னும் பார்த்திங்கன்னா வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். இதை நீங்கள் எந்த இடத்துல வேணும்னாலும் வச்சுக்கலாம். கிச்சனில், ஹாலில், ரூமில், ஈவன் பாத்ரூமில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அதே போல் இந்த வாசனைக்கு கொசு எதுவுமே வராது. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நம்ம கொளுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து பன்னீர் போட்டுக்கிறேன். ஸோ இதோடு சேர்ந்து எரியிறப்போ வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு ஃபுல்லாகவே வந்து நல்ல மணமாக இருக்கும். ரூம் ஸ்ப்ரேலாம் நமக்கு தேவையே படாது. வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை நம்ம யூஸ் பண்ணி வீடை ஃபுல்லாக வந்து நல்ல வாசனையாக நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை வந்து முக்கியமாக விண்டோ சைட்லலாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா காற்று படப்பட நல்ல புகை வரும். வாசனை வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நல்ல ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பேப்பரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா கம்ஃபர்ட்டை, அதை வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பேப்பர் ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பர் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா டாப் சைடில் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் த்ரெட்டை வந்து போட்டிருக்கேன், ஆனால் இன்னும் வந்து நாட் போடலை. இந்த மாதிரி த்ரெட்டு போட்டுட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட த்ரெட் போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம மெயின் டோரில் ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டுட்டு லைட்டாக வந்து அந்த பேப்பரை வந்து அந்த டோரில் ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஸோ மெயின் டோரில் அப்படி இல்லைனா வந்து பால்கனி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டோர் விண்டோ சைட்லலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா காற்று படப்பட நல்ல வந்து அந்த ஃப்ராக்னன்ஸ் வந்து வீடு ஃபுல்லாகவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேன் காற்று படப்பட கூட நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை யூஸ் பண்ணி நம்மளே வந்து வீட்டை வந்து நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்காக காசு கொடுத்து நம்ம ரூம் ஸ்ப்ரே அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான பொருட்களை வச்சு வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வாசனையாக வீடு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். வீடு முழுக்க வாசனையாக இருந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். வீடை வந்து எல்லாருமே வாசனையாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.